வணக்கம். இந்த நாளை ரொம்ப இனிமையாக, ஹாப்பியாக, ஹெல்த்தியாக, ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். காலையில் எந்திரிச்சு கதவை திறந்ததும் இந்த மாதிரி கண்ணுக்கு குளிர்ச்சியாக நல்லா குளு குளுன்னு மழை பெஞ்சிட்டு இருந்தா யாருக்கு தான் பிடிக்காது? உண்மையிலேயே நம்ம இந்த ஊரில் தான் இருக்குமா இல்லை வேறு ஏதாச்சும் கண்ட்ரியில் இருக்குமான்ற அளவுக்கு கூட டவுட் வர மாதிரி ஒரு கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒரு சில பிளான்ஸ்லாம் அப்படியே மழையில் விட்டுருவேன், நல்லா நனைஞ்சிட்டு ஜாலியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு சிலது ரொம்ப நேரம் விடவும் மாட்டேன், ஏன்னா சீக்கிரம் அந்த ரூட் கொஞ்சம் அழுகி போயிடும்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த மாதிரி பிளான்ஸை மட்டும் கொஞ்சம் நேரம் ரெயினில் வச்சுட்டு அப்படியே மற்ற கொண்டு உள்ளே வச்சுருவேன். புதுசாக பிளான்ஸ் வாங்கி ரொம்ப நாள் ஆகுது. இந்த மழை டைமில் வாங்கி வச்சுன்னா நல்லா தொழுத்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இருக்கிறத வச்சு அப்படியே ப்ரொவோகேட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் புதுசாக டிஃப்ரெண்ட்டாக வாங்கணும்னு பார்த்துட்ருக்கேன். இன்னும் நர்சரி பக்கம் போனேன்னா நெக்ஸ்ட் வீக் வச்சு கண்டிப்பாக ஏதாச்சும் வாங்கிட்டு வந்துடணும். பிளான்ட்ஸ்லாம் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக வளர்கிறதுக்கு நம்ம நேச்சுரலாக வீட்டில் ஒரு சில ஃபர்டிலைசர் போடுறோம் தான். அந்த வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், அப்புறம் டீ தூள், முட்டை அதெல்லாம் போடுவோம். பட் அதையும் தாண்டி நீங்கள் நர்சரியில் வாங்கும் போதே அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்களே ஒரு சில ஃபர்டிலைசர்லாம் கொடுப்பாங்க. அதை மண்ணு கூட கலந்து போகிற மாதிரி இருக்கும், இல்லை மேலேயே தூவி விடுற மாதிரி கூட இருக்கும். அந்த மாதிரி கூட வாங்கி போடுங்க, பிளான்ட்ஸ் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்படி மழை பெய்யும் போது என்ன தோணும்? ஓடி நல்லா சூடாக ஒரு காஃபி இல்லை டீ போட்டு குடிக்கணும் கண்டிப்பாக தோணுமா இல்லையா? போய் மட்டும் சொல்லக்கூடாது, எனக்கு கண்டிப்பாக தோணும்ப்பா. எனக்கு எப்பவுமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் காஃபி தான், அதுக்கப்புறம் தான் டீலாம். அப்படியே காலைல ஃபில்டர் காஃபி தான் ரெடி பண்ணேன். இந்த ஃபில்டர் காஃபிக்கு நம்ம சூஸ் பண்ணுற காஃபி பவுடரில் தான் இருக்குது அதோட மனம், திடம், சுவைன்னு சொல்லுவாங்கள்ல, அது எல்லாமே. ஐயோ சாரி, அது டீ ஆடா, பரவாயில்ல, நம்ம காஃபிக்கு அதே வச்சுக்கலாம். காஃபி எந்த பிராண்ட் என்ன வாங்குறீங்கன்னு தெரியாது எனக்கு, பட் அதாவது அவங்களோட இஷ்டம். ஆனால் இந்த காஃபி சீடாக ரோஸ்ட் பண்ணி அரைச்சி கொடுப்பாங்களே இந்த காஃபி பீன்ஸ், அந்த மாதிரி இடத்துல வாங்கினீங்கன்னா உண்மையிலேயே அந்த ஃபில்டர் காஃபி செம்ம ஃப்ளேவராக இருக்கும். நான் அடிக்கடிலாம் காஃபி போட மாட்டேன், ரொம்ப ரேர் தான். ஆனால் இது வாங்கி எப்படி ஒரு 6 மாதத்துக்கு மேலே இருக்கும். இப்போயுமே ஓப்பன் பண்ணால் வீடியோ மணக்கிற அளவுக்கு வாசனையாக இருக்கும். அதே மாதிரி ஒரு குட்டி டிப்ஸ், இது நான் ஃபீல் பண்ணி தெரிஞ்சது, ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன்னு தெரியல, ஞாபகம் இல்லை எனக்கு. மேபி பண்ணாலும் பண்ணியிருப்பேன், பட் புதுசாக நம்ம ஃபேமிலியில் நிறைய பேர் வந்திருக்கீங்களே, அதனால் அவங்களுக்குமே சொல்கிற மாதிரி ஷேர் பண்ணிடுறேன். இந்த ஃபில்டர் காஃபி போடுறப்போ எனக்கு அடிக்கடி ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். ஃபில்டர் நம்ம போட்டு அது கொஞ்சம் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ளே பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் ஆறிடும். அப்புறம் பால் எடுத்து நம்ம தனியாக மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணியாக வேறு மாறிடும். அதே சமயம் அந்தளவுக்கு சூடு இருக்காது. அதனால் பால் நல்லா கொஞ்சம் திக்காக காய வச்சுட்டு இந்த மாதிரி ஃபில்டர்லேயே கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த டிகாக்ஷன் ஃபில் ஆனதும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பால் சேர்த்திங்கன்னா தனியாக நீங்கள் சக்கரை போட்டு ஆற்றணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி பாலுமே கரெக்டான ஒரு பதத்தில் இருக்கும், ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது. இது நான் எப்போல்லாம் போகிறேனோ அப்போல்லாம் ஃபாலோ பண்ணுறது. நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதே கண்டினியூ பண்ணுங்கள், அதுவே நல்ல ஐடியா தான். நல்ல மழை, கையில் ஒரு ஃபில்டர் காஃபி, அப்படியே மழையை ரசிச்சுட்டே காஃபி குடிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையா அப்படின்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. சும்மா சினிமாட்டிக்காக இருக்கட்டும்னு ஒரு ட்ரை தான். நல்லா இல்லைன்னா அப்படியே இக்னோர் பண்ணுறேங்க. ஏன்னா நம்மளும் நிறைய ரீல்ஸ்லாம் பார்க்குறோம், அப்படியே காஃபி அதுலேருந்து ஆவி வரும், பின்னாடி பேக்ரவுண்டில் மழை, இப்படி வச்சு ஒரு பாட்டு போட்டு நமக்கே டெம்ப்ட் ஆகிற மாதிரி பண்ணிடுறாங்க. என்னோட டெய்லி ரொட்டீனை எப்பயுமே நான் கொஞ்சம் பிளான்டாக தான் வச்சுப்பேன். அது வீடாக இருக்கட்டும் இல்லை பிஸ்னஸாக இருக்கட்டும், எப்பயுமே கொஞ்சம் பிஸியாக வச்சுக்கணும்னு தான் யோசிப்பேன். இதுக்கு நடுவில் நைனியோட ஸ்டடி டைமும் சேர்த்து தான் பிளான் பண்ணுவேன். ஆனால் அந்த வகையில் சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸை ஜாயின் பண்ணதுலேருந்து நைனி என்னை இங்கிலீஷ் ப்ராக்டிஸ்க்கு டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லை. அவளே ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா. குழந்தைங்களுக்கு 21 days சேலஞ்ச் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் விடாமல் இங்கிலீஷ் ஆக்டிவிட்டியை கம்ப்ளீட் பண்ணுற குழந்தைங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அதனால குழந்தைங்க ரொம்ப எங்கேஜாகவும் இன்ட்ரெஸ்டோடவும் இங்கிலீஷ் கற்றுக்குறாங்க. பொதுவாகவே பசங்க டீச்சர் கிட்ட டவுட் கேட்க கொஞ்சம் பயப்படுவாங்க தான். ஆனால் மிஸ் நோவா ஒரு கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி இருக்கிறதுனால பசங்க ஈஸியாக அது கூட பேசி டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறாங்க. சம்டைம்ஸ் நானுமே கூட கிளியர் பண்ணிப்பேன். மிஸ் நோவா, ஐ எம் குட் இன் ரைட்டிங்னு சொல்லணுமா இல்லை ஐ எம் குட் அட் ரைட்டிங்னு சொல்லணுமா? இன் அண்ட் தட் எந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணணும் எக்ஸாம்பிள் சொல்லி கொடு. Great question. You should say I am good at writing. Here's a simple way to remember. இதை நீங்கள் தமிழ்லையுமே டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். நல்ல கேள்வி. நீங்க I am good at writing னு சொல்லணும். ஒரு லாங்குவேஜ் கற்றுக்குனா ஒன் அட்டென்ஷனோட பேசி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி தான் கற்றுக்க முடியும். பிடிஎஃப்னாலேயோ வாய்ஸ் நோட்னாலேயோ கற்றுக்க முடியாது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சூப்பர் நோவாவில் 24/7 ஸ்பீக் அண்ட் லேர்ன் ப்ராக்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனாலே இந்த கோர்ஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸ்டூடெண்டோட இங்கிலீஷ் லெவலில் ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கோர்ஸ் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஏஐ கூட ஒரு ஹியூமன் டீச்சருமே அசிஸ்ட் பண்ணுவாங்க. நைனியோட ப்ராக்ரஸ் எல்லாமே அவங்க மானிட்டர் பண்ணி மந்த்லி ட்வைஸ் கால் பண்ணி நமக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஆப்பில் நமக்கும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் மூலமா நம்ம ஹெல்ப் கேட்டுக்கலாம்.
பண்ணிக்கலாம். உங்களோட குழந்தையும் எந்த தயக்கமும் இல்லாமல் கான்ஃபிடென்ட்டாக இங்கிலீஷ் கற்றுக்கணும்னா மறக்காமல் சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் 100 மெம்பர்ஸ்க்கு 70% ஆஃபர் இருக்குது. ஸோ உடனே போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. காலையிலே 9க்கு ஸ்ப்ரவுட்டட் ராகி தான் போட்டு கொடுத்தேன். இது இப்போ தான் ஒரு 1 வீக் இருக்கும் லான்ச் பண்ணி. அதுக்குள்ளே எக்கச்சக்க ரெஸ்பான்ஸ். நீங்கள் வந்துட்டு ஆர்டர் பண்ணும்போது ஒரு பேட்சுமே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி அனுப்புறது தான். ஸோ எதையுமே ஸ்டாக் வைக்க முடியாது. இதுவுமே டைரெக்டாக பால் ஆட் பண்ணுறது தான். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, மேஜிக் மில்லட்டு. அந்த மேஜிக் மில்லட்னு பேர் வச்சது என்னமோ நைனி தான். நாங்கள் சும்மா டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவள் சொன்னா, இந்த மாதிரி மில்லட்ஸ்க்கு என்ன நேம் வைக்கலாம் இந்த ராகி, ஏன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ வந்து நாங்கள் சும்மா பேசிட்டே இருக்கும்போது அவள் திடீர்னு என்ன தோணுச்சோ தெரில, மேஜிக்னு வைங்க அப்படின்னா, அப்புறம் தான் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு மேஜிக் மில்லட்னு சேர்த்து வச்சாச்சு. இது லான்ச் பண்ணதுலேருந்து எனக்கு அவ்வளோ ஆர்டர்ஸ், எல்லா ஆர்டர்ஸுமே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுறோன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 30 கிலோ இல்லை 40 கேஜி அந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த அன்னைக்கு அவ்வளோதான். நெக்ஸ்ட் டே தான் வந்துட்டு நெக்ஸ்ட் பேட்சை ரெடி பண்ணுவோம். ஸோ அன்றைக்கி ரெடி பண்ணுறதை அன்றைக்கே பேக் பண்ணிவிட்டு அமுச்சிடுவோம். ஒரு பேட்ச் ரெடி பண்ணுறதுக்கு எப்படி நமக்கு ஒரு 2 days ஆகிடும். ஏன்னா நம்ம அதை ஊற வைக்கணும், அதுக்கப்புறம் அதை முளைக்கட்டணும், அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணணும். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். அது இந்த டைம் வேறு கொஞ்சம் மழை சீசன் வரையா, அதனால் கொஞ்சம் ட்ரை ஆகிறதா கொஞ்சம் லேட் ஆகுது. அதுக்காக தான் நான் ட்ரையர் யூஸ் பண்ணிவிட்டு அதில் வச்சுருவேன். ஆர்டர் பண்ணி வாங்கின எல்லாருக்கிட்டையுமே சூப்பரான ஒரு ஃபீட்பேக்ஸ், அதாவது எல்லா வீட்லேயுமே கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சின்னு சொன்னாங்க. ஸோ அதுவே வந்துட்டு போதும் எனக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணோம். நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு யூஸ் பண்ண உடனே அதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா அந்த பேக்கோடு இருந்தால் கூட நல்லா டைட்டாக லாக் பண்ணி அந்த சிப் லாக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் வந்துட்டு அது நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே ஆட் பண்ணல. ஒருவேளை நம்ம ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணால் அது ஓப்பனில் இருந்தால் கூட கெட்டு போகாது. ஸோ ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே நம்ம சேர்க்காமல் ரெடி பண்ணுறதுனால கண்டிப்பாக நீங்கள் ஏர்டைட் போட்டு தான் வச்சாகணும். அப்படி இருந்தால் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். அதாவது ஆர்டர்ஸ் வந்துட்டு எனக்கு நம்ம ஊர்லேருந்து ஓகே வரும் அப்படின்னு நினச்சேன். பட் இங்கேருந்துலாம் வரும்னு நான் நிஜமாக நினச்சி கூட பார்க்கவே இல்லை. அதாவது பக்கத்து ஸ்டேட்டாக இருந்தால் ஓகே, லைக் ஆந்திராவாக இருக்கட்டும், கர்நாடகா இருக்கட்டும், அந்த பெங்களூர்லேருந்து நிறைய ஆர்டர்ஸ் வரும். பட் ஆனால் பீகார்லேருந்து வந்திருக்கு, பஞ்சாப்லேருந்து வந்திருக்கு, அந்தமான் நிக்கோபார்லேருந்துலாம் அவ்வளோ ஆர்டர்ஸ் வந்திருக்கு. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அதே சமயம் அதர் கண்ட்ரீஸ்லலாம் பண்ணுறீங்களான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது கொஞ்சம் ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்குது. கொஞ்சம் லாங் ப்ராசஸ்னால கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்குது. பட் கூடிய சீக்கிரத்தில் அங்கேயுமே கண்டிப்பாக டெலிவரி பண்ணிவிடுவோம். இந்த மழை வந்தால் என்ன ஆகுதோ ஆகலையோ, ஆனால் வீட்டில் இருக்க இந்த உட்டன் திங்ஸ், சின்ன சின்ன ஸ்பூன்லேருந்து பெரிய பெரிய பொருள் வரைக்குமே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபங்கஸ் வந்து வைக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், இந்த பிள்ளையாரெல்லாம் சும்மா தான் அந்த இடத்துல உட்காந்துட்ருக்காரு, ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அது மேலே ஃபுல்லாக ஃபங்கஸ் வச்சிருச்சு. வாங்கின புதுசில் ஒரே தடவை தான் தொடச்சி பொட்டெல்லாம் வச்சேன். அதுக்கப்புறம் நான் துடைக்கிற வேலையில் மற்றபடி இந்த விளக்கேற்றுறது, பூஜை பண்ணுறதுலாம் இருக்கும். பட் இப்போ தான் வந்துட்டு நான் நோட் பண்ணுறேன் அவ்வளோ ஃபங்கஸ் வச்சுருக்கு. ஏன்னா ரொம்ப கிட்ட போய் பார்த்தா தான் ரொம்ப தெரிஞ்சுது. சரி ஓகே, எல்லாத்தையும் க்ளீன் பண்ண தான் சரி வரும், இல்லைனா வேஸ்ட்டாக போயிட போகுதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் இந்த vlog பார்த்துட்ருக்க அன்றைக்கி, அதாவது சாட்டர்டே அன்றைக்கி எங்களோட வெட்டிங் டே, அதாவது 7th anniversary. ஸோ 7 வருஷம் ஆயிடுச்சு மேரேஜ் ஆகி. எப்படி போச்சுன்னே தெரியல. அதில் 3 வருஷம் கொரோனாலே ஓடிடுச்சு. அண்ட் அதுக்கு முன்னாடி 2 வருஷம் பாப்பா பிறந்து அதிலே ஓடிடுச்சு. ஸோ திரும்பி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இந்த 2 வருஷம் தான் நான் உருப்படியாக ஒரு வேலை செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படி குட்டியாக ஒரு பூஜைலாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக பிரேக்ஃபாஸ்ட் தான் ரெடி பண்ண போனேன். இன்றைக்கி காலைல வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்க்கு பணியாரம் தான் ரெடி பண்ண போகிறேன். மாவு அரைச்சி வந்து ஒரு 3 days இருக்கும். அது வந்து கடைசி நாளனுமே லைட்டாக கொஞ்சம் புளிக்கிற மாதிரி இருந்ததா. முன்னாடிலாம் வந்துட்டு அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன வயசில் லைட்டாக இந்த புளிச்ச மாவு கொஞ்சம் புளிப்பு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வெங்காயம், இந்த கடுகு, கடலைப்பருப்புலாம் போட்டு லைட்டாக வதக்கி அப்படி தாளித்து மாவில் போட்டு அதை வந்து தோசை மாதிரி போட்டு கொடுப்பாங்க. நல்லா தான் இருக்கும். அது அந்த தாளிப்பு வாசனையோட நல்லாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆனால் நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா, அதே மாதிரி தாளிப்புலாம் ரெடி பண்ணி போட்டு பணியாரம் மாதிரி செஞ்சுறது. கூட வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரட்டு இல்லை பீட்ரூட் எது இருக்கோ அதை அப்படியே துருவி போட்டு அது கூட வதக்கி சேர்த்து செஞ்சுருவேன். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த பணியாரம் பண்ணுறது ஒரு முக்கிய காரணம்னா, அந்த பணியாரக்கல்லை கொஞ்சம் பழகணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா அது வாங்கினதுலேருந்து இது வரைக்கும் நானும் கழுவ கூட கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து கழுவிட்டு ஒரு டைம், அதாவது ஃபஸ்ட்டு ரவுண்ட் நம்ம போடுறோம் இல்லையா, அது போட்டு எடுத்தாலே போதும். அடுத்து செகண்ட் ரவுண்ட் போடும்போதுலேருந்து ஈஸியாக வந்துடும். இந்த காஸ்டன் எல்லாமே வந்துட்டு ஆல்ரெடி ப்ரீ சீசன் பண்ணது தான். தோசைக்கல்லாக இருந்தால் பரவாயில்ல, நம்ம வானியெல்லாம் கட் பண்ணி போட்டு நல்லா 2-3 தடவை அப்படி இந்த கருப்பாகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி சீசன் பண்ணுவோம். அதாவது பழகிறதுக்கு சொல்கிறேன். பட் பணியாரக்கல்னும் போது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த லைட்டாக ஃபுல்லாக எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆனியன் இருக்குல்ல, தோசைக்கல்லை தேய்க்கிற மாதிரி ஒவ்வொரு குழியாக ஆனியன் போட்டு தேய்ச்சிட்டே இருப்பேன். பட் எப்படி பண்ணாலுமே ஃபஸ்ட்டு ரவுண்ட் நம்ம போடும்போது கொஞ்சம் அப்படி ஒட்டிட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். அதுவே நீங்கள் செகண்ட் ரவுண்ட் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அப்படி திருப்பும் போது அப்படியே அழகாக திரும்பிடும்.
ஊருக்கு போயிட்டு வரும்போது இந்த பிளாக் கலர் 2 சட்டி வாங்கிட்டு வந்தேன். எவ்வளோ பாத்திரம் தான் வாங்குவீங்க, சரியான சட்டி பானை பைத்தியம் அப்படின்னு கூட ஒரு சில பேர் சொன்னாங்க. எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. ஏன்னா நான் ஒன்றும் இதெல்லாம் எங்கேயும் தூக்கிட்டு போகிறது கிடையாது. இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்து சந்தோஷமாக வந்துட்டு போவோம், அவ்வளோதான். எண்ணெய் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்ட மாதிரி தான் இருந்தது. ஆனால் ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தா இது நிறைய ஊற்றிட்டணும் அப்படின்னு ஒரு ஃபீலு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட் டைம் போடுறப்ப கொஞ்சம் இந்த ஒட்டாமல் வர்றதுக்கு எண்ணெய் கண்டிப்பாக நம்ம போட்டு தான் ஆகணும். அதே மாதிரி சீசன் பண்ணதுமே ஃபஸ்ட் டைம் செய்யும்போது தான் அந்த 2 கை யூஸ் ஆகும். ஒரு கையில் ஸ்பூனு, இன்னொரு கையில் வந்து அந்த ஸ்டிக்குமாக வச்சுட்டு திருப்பணும். பட் செகண்ட் டைம்லேருந்து போடும்போது ஒரே கை போதும், அப்படியே திருப்பி அப்படியே எடுத்துக்கலாம். தக்காளி சட்னி அப்படியே ரெடி பண்ணிட்டேன். ஒரு வழியாக பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிஞ்சு. இந்த மழைக்கு நல்லா சுட சுட பணியாரமும் தக்காளி சட்னி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது தான். இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நான் இன்னும் அந்த வாஷிங் மிஷின் ட்ரம்மை வந்து க்ளீன் பண்ணவே இல்லை. அங்கே ஒரு தடவை பண்ண நினைக்கிறேன். ஆமாம், அதோட சரி. அதுக்கப்புறம் இங்கே வந்ததுலேருந்து நான் அதை தொட கூட இல்லை, எதுவுமே கண்டுக்கவே இல்லை சொல்லப்போனால். ஏன்னா அங்கே லாஸ்ட்டில் பின்னாடி இருக்கா, அதுக்கப்புறம் அங்கே போகிறது அப்படி துணி போட்டுட்டு லிக்விட் ஊற்றிட்டு வந்துடுது, அவ்வளோதான். இன்றைக்கி கூட எனக்கு திடீர்னு தான் ஞாபகம் வந்துச்சு, ஐயோ நம்ம ட்ரம்மை க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படியே கொஞ்சமாக லிக்விட் ஊற்றிட்டு குயிக் வாஷில் வச்சுட்டு வந்துட்டேன். அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். வீட்டில் வந்து கரம் மசாலாவும் காலி. இன்றைக்கி அதை ரெடி பண்ணுறதுக்காக நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த அஞ்சரை பெட்டி மாதிரி இந்த மசாலாலாம் போட்டு வச்சுருப்போம்ல, பட்டை கிராம்பு, இதுக்குன்னு ஒரு தனி பாக்ஸ் வச்சுருக்கேன். அதுலேருந்து மட்டும் நான் என்றைக்குமே தொடவே மாட்டேன் கரம் மசாலா அரைக்கிறதுக்கு. ஏன்னா அது ஒன்ஸ் போட்டு வச்சுட்டேன், அவ்வளோதான். மற்றபடி கரம் மசாலா அரைக்கும் போது எவ்வளோ மெஷர்மெண்ட் வேணுமோ அதை வந்து தனியாக வாங்கிட்டு வந்துடுவேன். இதில் நமக்கு அடிக்கடி காலி ஆகிறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எனக்கு இதுவே ஒரு 6 மாதத்துக்கு மேலே இருந்துச்சு நான் லாஸ்ட் டைம் அரைச்சிது. அதுவே எனக்கு இப்போ தான் காலியாச்சு. ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் புதுசாக அரைக்க போகிறேன். நான் என்னெல்லாம் போடுறேன்னு சொல்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய், அப்புறம் இந்த ஜாதி பத்திரி, அதாவது மேலே இருக்குள்ளே அந்த பூ மாதிரி அது, அப்புறம் இந்த பிளாக் காடமும் சொல்லுவாங்கள்ல, கருப்பு கலரில் இருக்கும் ஒரு ஏலக்காய், அது ஒன்று. அப்புறம் இந்த அன்னாசி பூ, அது ஓகே தான். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஸ்டோன் ஃப்ளவர் சொல்லுவாங்கள்ல, என்னது கல்பாசியா கடல் பாசியா, சாரி கல்பாசி தான் அது. அப்புறம் மிளகு, சீரகம், சோம்பு, கசகசா, இது கூடவே வந்துட்டு அப்புறம் மிளகு, சீரகம், சோம்பு, அது கூட வந்துட்டு இந்த ரோஸ் பெட்டல்ஸ் இருக்குல்ல ட்ரை பண்ண மாதிரி அதுவும் போட்டுருவேன். இந்த விஷயத்தில் நான் இன்றைக்கி ஏமாந்தது என்னென்னா, ஆக்சுவலாக கடையில் வாங்கும்போது அந்த பட்டை இருக்கு இல்லையா, சின்னமன், அது வந்துட்டு நல்லா இந்த சுருளாக தான் இருந்தது. அதான் இப்போ தான் ரீசெண்டாக போடுறாங்களே இந்த சுருள் பட்டை தான் வந்துட்டு ஒரிஜினல் பட்டை. மற்றபடி அந்த இன்னொன்று மாதிரி வரும்ல, ஒரு மாதிரி மேலே கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி, அந்த பட்டை வந்துட்டு ரியல் பட்டையே கிடையாது, அது சின்னமனே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதனாலே வந்துட்டு ரீசெண்டாக வாங்குறது எல்லாமே அந்த சுருள் பட்டை மாதிரியே தான் வாங்குகிறேன். பட் இந்த டைம் என்னாச்சுன்னா, சரி கடையில் வந்து பார்க்கும்போது எல்லாமே ஃபுல்லாக சுருளாக தான் இருந்தது. நானும் என்ன பண்ணேன், ஓகே அதுதான் போலன்னு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து இப்போ கட் பண்ணி போடும்போது தான் அப்படியே தன்னால் தனியாக பிரிஞ்சிடுச்சு. ஓகே, இது சுருள் பட்டை கிடையாது, நம்மளாம் நல்லா ஏமாற்றிட்டாங்கன்னு மட்டும் தெரிஞ்சுது. பட் ஆனால் அந்த பேக்கிங்கில் பார்க்கும்போது அப்படியே அந்த சுருள் பட்டை எப்படி இருக்குமோ அதே மாதிரியே ஃபுல்லாக ரோல் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்து, ஏன்னா அது அவ்வளோ சீக்கிரத்தில் உடைக்க முடியாது, ஒரு மாதிரி கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும்ல. ஆனால் இது அப்படி கிடையாது, அப்படியே கையில் நசுக்கும் போது அப்படியே பொல்லன்னு போயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து நம்மளை ஏமாற்றி விற்றுருக்காங்க. நானும் ஏமாந்து போய் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது நான் ஏமாந்துருக்கேன் அப்படின்றது எப்படி சொல்கிறேன்னா, நான் சின்னமன் ஆல்ரெடி வாங்கின ஒரு பாக்கெட் இருந்தது. அது வந்துட்டு நான் இதுக்காக அஞ்சரை பெட்டியில் போகிறதுக்காக வச்சுருக்கேன். அந்த சுருள் பட்டியில் என்ன ரேட் இருக்கோ அதை விட ஒரு 3 ரூபா தான் கம்மியாக வச்சுருக்காங்க. வேறு என்ன பண்ணுறது, கொண்டு போய் ரிட்டர்ன் கொடுக்க முடியும், கட் பண்ணி போட்டாச்சு, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. பட் இதுக்கப்புறம் வாங்குறப்போ கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். ஆனால் நமக்கே ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடும், இனிமேல் எப்போ பட்டு வாங்கினாலும் அதை கண்டிப்பாக அந்த ரேட்டையும் பார்க்கணும், அதுக்கப்புறம் உள்ளே இருக்க ப்ராடக்ட்டையும் பார்க்கணும். இதில் நம்ம போய் தேடி கற்றுக்கிறது கிடையாது, அவங்களாம் நமக்கு டீச் பண்ணுற ஒரு லெசன் தான். ஸோ அந்த விதத்தில் ஓகே பரவாயில்ல விடுங்க, இந்த ஒரு டைம் போட்டுன்னு விட்டுட்டேன். இதெல்லாம் சேர்த்து அரைச்சதுக்கே அப்படியே வீடே மணக்குது. அது எவ்வளோ நேரம், சாயந்தரம் வரைக்கும் வீடு அப்படி அவ்வளோ ஸ்மெல்லாக இருந்தது, சூப்பராக. இல்லை பக்கத்தில் கூட வந்து கேட்குற அளவுக்கு இருந்துச்சு, என்ன தான் பண்ணீங்க அப்படி ஒரு வாசனை வருதுன்னு. பொதுவாக கரம் மசாலா அரைச்சா வீட்டில் வாசனை வரும் தான், அதே மாதிரி தான். நல்லா கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாது. அதாவது ஒரு சில பொருள்லாம் சொல்லுவாங்கள்ல, இந்த காஃபி பவுடர், நெய், அந்த மாதிரி இந்த கரம் மசாலா, இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்துட்டு அந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரில. பட் இதெல்லாம் முக்கியமாக வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வெளியிலே வச்சுக்கலாம், ரொம்ப நாள் ஆனாலும் அப்படியே நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம எது செஞ்சாலும் கரம் மசாலா வந்து சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கூட போட மாட்டோம், ரொம்ப கம்மியாக தான் போடுவோம். ஏன்னா அதுக்கு மேலே போட்டால் அந்த கசப்பு வந்து அதிகமாக தெரியும், லைட்டாக அந்த ஃப்ளேவருக்கு தான். ஸோ அதனால் இதுவே எனக்கு எப்படி ஒரு 5 மந்த்ஸ் கிட்ட வந்துடும்.
ஸோ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக லஞ்ச் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து நைனி வீட்டில் இருக்கான்றதுனால நான்வெஜ் தான். வாரத்தில் வந்துட்டு முன்னாடிலாம் எல்கேஜி யூகேஜிலாம் படிக்கிறப்போ வாரத்தில் எப்போ வேணாலும் நான்வெஜ் எடுப்பேன், எப்போ வேணாலும் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்துட்டு எப்போல்லாம் லீவ் கிடைக்குது அப்போது சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி தான் வந்துட்டு ரொம்ப ரேர். ஏன்னா நம்ம மதியம் அவள் இல்லாத போது நான் சமைச்சு சாப்பிட்டேன்னா எனக்கு வந்துட்டு ஐயோ நைனி இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீல் வருதா. சரி, அதனால் அவள் வந்ததுக்கப்புறம் வாங்கிக்கலான்றதுக்காக தான் இன்றைக்கே வாங்கியாச்சு. ஸோ அவளுக்கு பிடிச்ச பிரியாணி தான் ரெடி பண்ண போகிறேன். ஜீரக சம்பா ரைஸ் போட்டு நாட்டுக்கோழி பிரியாணி, அதுவும் வந்துட்டு ஆம்பூர் ஸ்டைலில். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணுறதுன்னு, இப்போயுமே சொல்கிறேன். ஆனால் என்னமோ தெரியல, என்ன மேஜிக்னு தெரியல, நான் எப்போ ஆம்பூரில் ஒரு தடவை சாப்பிட்டனோ அதுலேருந்து நான் பெரிய ஃபேன் ஆகிட்டேன் ஆம்பூர் பிரியாணிக்கு. அதுக்கப்புறத்துலேருந்து நான் எப்போ பிரியாணின்னு பண்ணால் முக்கியமாக அந்த ஆம்பூர் பிரியாணி தான் ட்ரை பண்ணிடுறது. இதுக்கும் பெருசாக ஒன்றும் வேலைலாம் கிடையாது. என்ன நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடுவோம். இது வந்துட்டு இஞ்சி தனியாக பூண்டு தனியாக பேஸ்ட்டாக அரைச்சி போடணும். அண்ட் என்ன ஒரு ட்ரிக்ஸ் என்னென்னா, இதில் வந்துட்டு மிளகா பொடியே யூஸ் பண்ண மாட்டாங்க. மிளகாவை நல்லா ஊற வச்சு அரைச்சி அந்த பேஸ்ட்டாக தான் சேர்ப்பாங்க. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் நம்ம எப்பயும் ரெடி பண்ணுற மாதிரி தான், பிரியாணி எப்படி செய்கிறோமோ அதே தான். பட் ரைஸ் மட்டும் சும்மா அந்த நல்லா தண்ணி கொதிக்க வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் ஊற வச்ச ரைஸ் அதில் போட்டுட்டு அப்படியே எடுத்து நம்ம தம் வச்சிடணும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம இப்போ ஒரு 1/2 kg ரைஸ் போட்டு பிரியாணி பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ மிளகாய் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படியும் ஒரு 20 ஆச்சு தேவைப்படும். அது வந்துட்டு காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா 20 போட்டுக்கலாம். பட் வந்துட்டு நமக்கு மிளகாய் ஒரு மிளகாய் ஒரு காரத்தில் இருக்கும். ஒரு சிலது வந்துட்டு செம்ம காரமாக இருக்கும், வாயில வைக்க முடியாது. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் ஒரு 8-10 மிளகாய் போட்டாலே கரெக்டாக இருக்கும். பட் மீந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. நெக்ஸ்ட் டைம் தோசை போடுறப்போ இல்லை வேறு ஏதாச்சும் கிரேவி பண்ணுறப்போ கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கிற டைமில் நம்ம ஸ்கூலில் ஏதோ ஒரு ஈவெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்போர்ட்ஸ் டே ஆகட்டும் இல்லை ஆனுவல் டே ஏதோ ஒன்று. அந்த டைமில் நம்ம ஸ்கூல் பிரின்சிபல்லேருந்து நம்ம ஃபவுண்டர்லேருந்து யாராச்சும் மைக்கை பிடிச்சாங்கன்னா அந்த வாலிபா வயசில் நமக்கு என்ன தோணும், என்னடா இப்படி போட்டு அருன்னு அறுக்குறாங்களே அப்படின்னு. ஒரு நாள் கூட அவங்க பேசின பேச்சை வந்து பெருசாக நான் கேட்டதும் கிடையாது, கவனிச்சதும் கிடையாது. ஏன்னா அப்போ வந்துட்டு நமக்கு அது ரொம்ப போரிங்காக இருந்தது. அவங்க பண்ணுற அட்வைஸாக இருக்கட்டும், அந்த மோட்டிவேஷன்லாம் பேசுகிறது, இதெல்லாம் அந்த ஏஜில் நமக்கு கேட்குறதுக்கு செம்ம போரிங்காக இருந்தது. உண்மையாக சொல்கிறேன், என்ன மாதிரி எத்தனை பேருன்னு தெரியாது, பட் நான் வந்துட்டு அப்படி தான் இருந்தேன். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா சின்னதாக மோட்டிவேஷன்லாம் ஒரு மீம்ஸ் பார்த்தா கூட நமக்கே சொல்கிற மாதிரி இருக்குது. திரும்ப திரும்ப அதை பார்த்துட்டே இருப்பேன், ஓ இது நமக்கு தான் போல் அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு நமக்கு ஒரு மெச்சூரிட்டியாக அதுன்னு தெரியல, பட் லைஃபோட ஒரு வேல்யூ புரிய ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். அதான் புதுசாக ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு விஷயத்தை நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னும் போது தான் அந்த மோட்டிவேஷன்லாம் பேசுகிற ஆளோ இல்லை இந்த மோட்டிவேஷனாக ஏதாச்சும் ஒன்று பார்க்குறதோ படிக்கிறதோ அதெல்லாம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தேடி போகுது. ஓகே, ஏதாச்சும் ஒரு ஃபால் வந்தால் கூட ஓகே இதுலேருந்து நம்ம எப்படி வெளில வருது அப்படின்றது கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக ஏதாச்சும் ஒன்று தேவைப்படுது. அந்த ஸ்கூல் ஈவெண்ட்டில் இவங்கெல்லாம் பேசுறது மட்டும் கூட நான் சொல்லலை, ஆனால் வீட்லேயுமே அந்த பட்டிமன்றம்லாம் பண்ணுவாங்க. பட்டிமன்றம்லாம் அந்த ஷோ மாதிரி பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் வந்துட்டு எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா எப்போ பாரு உட்காந்து பார்ப்பாரு. பயங்கரமாக திட்டுட்டு ஏன்பா இப்படி போர் அடிக்கிறீங்க, போட்டு இந்த மாதிரி அரன்னு அறுக்குறீங்கன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுவேன், பார்க்கவே மாட்டேன். அதையுமே ஒரு நாள் உட்காந்து பார்த்ததில்ல. ஆனால் இப்போலாம் உட்காந்து யூடியூப்பில் அந்த எபிசோடு இது இப்போ நீ நானாக கூட இருந்தால் இந்த எபிசோடு தேடி அந்த எபிசோட்லாம் பார்த்துட்ருக்கேன். ஏதாச்சும் மோட்டிவேஷனாக ஏதாச்சும் ஒரு டைலாக் சொல்லிட்டா கூட நமக்கே சொன்ன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இப்போ தான் அதான் சொல்கிறேன், ஒரு ஏஜில் ஒரு மாதிரி இருப்போம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். இப்போ இந்த ஏஜில் இந்த மாதிரி ஒரு வேல்யூஸ் நமக்கு தேவை. அதான் லைஃபோட வேல்யூஸ் நம்ம கற்று தான் ஆகணும் கண்டிப்பாக. இதுக்கு மேலே நம்ம கற்றுக்காமல் இருந்தோம்னா அப்புறம் அப்படியே லைஃப் என்ன ஆக போகிறோன்னு கூட நமக்கு தெரியாது. இப்போ ஒரு மினி விலாகில் கூட ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருந்தேன். அது அந்த லக்கி பாஸ்கர்லேருந்து ஒரு டைலாக். அந்த ஒரு நாளில் அந்த 1/2 மணி நேரம் எனக்கு பிடிக்காத மாதிரி நடந்துருச்சுன்னா அதுக்காக நான் வந்துட்டு லைஃப் ஃபுல்லாக ஃபீல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல. நிறைய பேர் அவங்களுக்கு பிடிச்ச டைலாக், அதாவது உங்கள் லைஃபோட உங்களுக்கு கனெக்டான டைலாக்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. கேட்குறதுக்கும் சூப்பராக இருந்து அதெல்லாம் நிறையவே நானுமே பார்த்து ஃபீல் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்கள் சொன்ன டைலாக்ல நிறைய விஷயம் எனக்குமே கனெக்ட் ஆன மாதிரி இருக்கும். அதுவும் முக்கியமாக இந்த ராஜாராணிலேருந்து ஒரு டைலாக் சொல்லியிருந்தீங்கல்ல, நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு போயிட்டா நம்மளும் போகணும் அவசியம் கிடையாது அப்படின்னு. இந்த மாதிரி டைலாக்ஸ்லாம் வந்துட்டு நான் அப்பால் அது முதல்ல நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன் அதெல்லாம். பட் அந்த டைலாக் வந்துட்டு இந்த 1/2 மணி நேரம் நமக்கு பிடிக்காத மாதிரி நடந்துன்னு சொல்லலை. அது வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு டைலாக் தான், பட் அது பின்னாடி வந்து ஒரு லைஃபே இருக்குது. அது எவ்வளோ ஒரு வேல்யூபிளான ஒரு வேர்டு அது. அதை கேட்டதுமே எனக்கு அதாவது கரெக்டு தானே, ஏன்னா ரொம்ப சிம்பிளாக சொன்ன மாதிரி இருந்தது. ஏன்னா நம்ம நாளாக ஏதாச்சும் ஒரு சின்னதாக நடந்தால் கூட அப்படியே 2-3 நாள் ட்ராக் பண்ணிட்டு காலேருந்து நல்லா இருந்தாலும் சம்டைம்ஸ் ஏதோ ஒரு டைமில் நம்ம ஒரு நினச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணியிருக்கேன். அதாவது 2-3 நாள் கூட நினச்சிலாம் ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் அது பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓகே கரெக்டு தான், இது ரொம்ப
ரொம்ப சிம்பிளாக டெலிவரி பண்ண மாதிரி இருந்தது. ஸோ இப்படி தான் நல்லா பாயில் பண்ண தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் போட்டு எடுத்துடணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்க இந்த பிரியாணி மசாலா கூட அப்படியே போட்டுட்டு ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே தம் வச்சுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. கரெக்டாக ஒரு 10 to 15 மினிட்ஸ் போதும், சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம வீட்டில் எப்போ சிக்கன் பிரியாணி செஞ்சாலும் கூட வந்து கண்டிப்பாக இந்த ஃப்ரை இருக்கணும், அதாவது சிக்கன் வறுவல் மாதிரி ஏதாச்சும் கண்டிப்பாக இருக்கணும். மற்றபடி இந்த 65லாம் வந்துட்டு செய்கிறாங்கல்ல, நல்லா டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி ஆயிலில், அதெல்லாம் வந்துட்டு வீட்டில் பெருசாக லைக் பண்ணி சாப்பிட மாட்டோம். ஸோ அதனால் இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது வீட்டில். நான் என்னைக்காச்சும் வெளில போனால் நம்ம பிரியாணி கூட கொடுப்பாங்களா, அதோட சாப்பிட்றதோட சரி. இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒரு 8 to 10 lakhs கிட்ட நான் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். அதாவது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்ததுக்கப்புறம் அப்படியே ட்ராக் பண்ணிகிட்டே இருந்தேன். சரி, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். மிஷின்ஸ் வாங்கலாமா, இல்லை வெளியில் கொடுத்து நம்மளே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாமா, இப்படிலாம் கூட யோசித்து பார்த்தேன். பட் அது அந்தளவுக்கு வருமா, நல்லா இருக்குமா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு குவாலிட்டி இருக்குமா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த டெக்ஸ்சர் இருக்குமா தெரியல. ஸோ அந்த ஒரு டவுட்டோட கன்ஃபியூஷன்லேயே இருந்தேன். அப்படியே வந்து எனக்கு ரொம்ப மாதம் ஓடிடுச்சு. ஆனால் நான் எப்போ ஓகே எது வந்தாலும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு அடி எடுத்து வச்சது வந்துட்டு முன்னாடி மிஷின்ஸ் வாங்கிடுவோம். எதுவாக இருந்தாலும் நம்மளே ரெடி பண்ணி நம்ம கிட்டேருந்து தான் அந்த ப்ராடக்ட்டே வெளில போகணும் அப்படின்றது தான் ஃபஸ்ட் நான் யோசித்தேன். ஸோ அதுக்கு தேவை கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு மிஷின்ஸ் தான். ஸோ அதை கண்டிப்பாக வாங்கிடணும்னு சொல்லிட்டு முன்னாடி நான் அதை தான் ஒரு பிள்ளையார் சுழி போட்டுன்னு வச்சுக்கலாம், அதுதான் முதல்ல வாங்கினது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். குஜராத்தில் தான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினது. மிஷின்ஸோடு தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சி வாங்கிட்டேன். ஆனால் இப்போ வந்துட்டு எனக்கு மிஷின்ஸ் பத்தலை. இன்னும் வந்துட்டு 2-3 வாங்கணும்னு பிளானில் வச்சுருக்கேன். ஸ்டார்டிங்கில் வந்து நானுமே யோசிச்சுட்டே இருக்கும்போதெல்லாம் ஒன்றுமே தெரியல தான், எங்கே போய் நம்ம அதை கேட்டு வாங்குறது, யார்கிட்ட மிஷின்ஸ்லாம் வாங்குறது, எதுவாக இருந்தாலும் சரி ரா மெட்டீரியல்ஸ் எங்கே வாங்குறது. ஏன்னா நமக்கு வந்துட்டு கொஞ்சம் அதான் நம்ம ரீட்டைல் ப்ரைஸோட நமக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் வாங்கினா தான் நமக்குமே கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம எங்கே வாங்குறது யோசிச்சுட்டு எத்தனை நாள் தான் ட்ராக் பண்ணுவேன்னு எனக்கே ஒரு கட்டத்தில் கடுப்பாகி அதுக்கப்புறம் ஆரம்பித்தது தான். ஆனால் முன்னாடிலாம் சொல்லுவாங்கள்ல, முன்னாடி இல்லை எப்பயுமே எந்த ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு நம்ம யோசிச்சுட்டே தான் இருப்போம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருவோம், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கே ஒரு டீட்டெயில்ஸாக தெரிய ஆரம்பிக்கும். நம்மளுமே அதுலேருந்து நிறைய கற்றுப்போம். ஸோ கற்றுக்க தான் ஒன்று அப்படியே வாங்கினது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுது. இது வந்து எனக்கு தோன்றுறது. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க, எங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா கொடுங்க அப்படின்னு. நீங்கள் வந்து என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்கன்னு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி, ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் யோசிக்கவே வேண்டாம், தைரியமாக வந்துட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. கண்டிப்பாக சக்ஸஸில் தான் வரும். நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், ஃபால்ஸ் இருக்கும், ஃபெயிலியர்ஸ் இருக்கும். அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து போகிறது தான் ஒரு பிஸ்னஸ். ஏன்னா நம்ம ஒன்றும் ஒருத்தங்கிட்ட போய் வேலை செஞ்சு அவங்க நம்ம சம்பளம் கொடுக்கல, நம்ம தான் வந்துட்டு எல்லாமே பண்ணுறோம் அப்படின்னும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி வந்துட்டால் போதும், கண்டிப்பாக சக்ஸஸ் தான். அண்ட் ஒரே ஒரு விஷயம், நம்ம எப்பயாச்சும் ஒரு இடத்துல ஒரு ஃபால் ஆகுது, ஒரு டவுன் வரோம், அதாவது ஒரு இடத்துல விழறோம் அப்படின்னும்போது நம்ம எங்கே விழுந்தோம் அப்படின்றத பார்க்கக்கூடாது. எதனால நம்ம அங்கே விழுந்தோம் அப்படின்றத சரி பண்ணாலே நம்ம இந்த இடத்துல கண்டிப்பாக விழ மாட்டோம். இந்த மழைக்கு சீக்கிரமாக பூச்சி பிடிக்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த அஞ்சரை பெட்டி தான். இதில் இருக்க அந்த மிளகு, சீரகம், அந்த சோம்புலாம் பூச்சி இருக்கோ இல்லையோ ஆனால் ஒரு மாதிரி கட்டியாக ஆன மாதிரி ஆகிடும். ஸோ லாஸ்ட் இயரும் நான் இதே மாதிரி தான் அந்த வீட்டில் இருக்கும்போது பண்ணி வச்சேன். இந்த இயரும் அதே தான் பண்ணுறேன். அதாவது லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொட்டி வச்சிடணும். அதுக்கு முன்னாடி இந்த பாத்திரத்தை ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துட்டேன். யூஸ்வல் நம்ம போடுறது தான் இந்த மாதிரி பிராஸ்லலாம் வந்துட்டு புளி போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் கருப்பாயிடும். பட் லெமன் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். லெமன் அப்புறம் எப்பயும் போல் டிஷ் வாஷர் இதை போட்டு நல்லா தேய்ச்சாலே நல்லா கொஞ்சம் ஷைனிங் ஆயிரும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக தொடச்சிட்டு ஒன்றா ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். இதுதான் நான் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக். நான் ஆல்ரெடி இந்த அஞ்சரை பெட்டி மேலே வச்சுட்டு அந்த ஸ்பைஸ் பாக்ஸ் எடுத்து கீழே வச்சுருந்துருக்கணும். பட் நான் இதை கீழே வைக்கவே அப்படியே இழுக்கும் போதெல்லாம் ஸ்க்ராட்சை அடியில் ஃபுல்லாக அவ்வளோ ஸ்க்ராச்சஸ் இருக்குது. அண்ட் இன்னொரு அந்த அஞ்சல் பெட்டி மாதிரி இருக்குல்ல, அந்த பிரியாணி ஸ்பைசஸ்லாம் வச்சுருக்கேன், அது வந்துட்டு கீழே பாக்ஸ் வந்து உட்டன் தான், மேலே மட்டும்தான் அந்த லிட்டு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, அதை கோல்டன் அந்த பெயிண்டிங் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே வந்துட்டு இந்த ரப்பரில் ஒன்று புஷ் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம கீழே வச்சாலுமே இழுக்கும் போது எந்த ஒரு ஸ்க்ராச்சஸும் வராது. இதை வந்து நான் முன்னாடியே யோசித்து கொஞ்சம் வச்சுருந்துருக்கணும். இப்போ எடுத்து க்ளீன் பண்ணும்போது தான் தெரியுது. சரி ஓகே, லைட்டாக ஸ்க்ராச்சஸோடு போயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது, க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அப்படி லஞ்செல்லாம் முடிச்சுட்டு ஒரு சில வேலைலாம் பண்ணிவிட்டு இட்லிக்கு வந்து ஊற வச்சுட்டேன். அப்படியே ஒரு 4 மணிக்கு மேலே அரைச்சிக்க வேண்டியதான். ஸோ இந்த விலாக் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு 1 டே டெய்லி ரொட்டீன் விலாக், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே இது பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதோட அடுத்த விலாகில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களெல்லாம் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருங்க. பாய்.